பேபிள் அந்த மாதிரி ஒரு ஷிப்பு, அப்படி ஒரு கிளாஸான ஒரு ஆள் தமிழ் பாட்டு பழைய பாட்டு கேட்குறாருன்னா அப்போது அதுலேயே எனக்கு வந்து டீகோட் ஆகிடுச்சு. அங்கே டான்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபுல்லாக ஃபாரினர், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க ப்ரோ, அவங்க வைப் ஆகிட்டாங்க ப்ரோ. ஸோ ஸ்வீட். அஜித் சார் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அவர் ப்ரோ? அவர் வந்து ஒரு மூமெண்ட்டு வந்து நோ அது மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ப்ரோ. சாருக்குன்னு ஒரு செம்ம ஸ்டைல் இருக்குது ப்ரோ டான்ஸிங்கில். எனக்கு வந்து ஸ்டைல் ஐகான் ஃபார் சூட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் சார். டான்ஸராக இருக்கும்போது ஹசர் ஜி கன்ஃபார்மாக வந்துடும். இப்போ என்னை வந்து மாஸ்டராக இருக்கும்போது அவர் என்னை மாஸ்டர்னு தான் கூப்பிட்டாரு. மாஸ்டர் யூ கேன் கால் மை நேம்னா நோ. இந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியும். ஆதிக்கு வந்து பயங்கர ஃபாஸ்டஸ்ட்டு டேக்கர், கிட்டத்தட்ட 55-60 ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணுவார். ட்ரெண்டில் பயங்கரமாக ஹி ஃபாலோஸ் ஆதிக். ஸோ அதில் வந்து இருங்க பாய், 10 கிலோ கறி வேணும் பாய், 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய் ஷூட் பண்ணுவோம் ப்ரோ. மானிட்டர் இருக்கும், சார் இருக்கும் போது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஓகே ஃபைன் ஆல் ஃபைன். பிரேக் டைமில் அந்த மானிட்டர் இருக்குல்ல ப்ரோ, அந்த மானிட்டர் தேட்டராக மாறிட்டோம் ப்ரோ எங்களுக்கு. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பசங்க நம்ம கூட இருக்கார். குட் பேட் அக்லி படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் பண்ண கொரியோகிராஃபர் அசார் பிரதர். வணக்கம் பிரதர். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக எல்லாருமே ப்ரீ இன்டர்வியூ தான் கொடுப்பாங்க. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ இன்டர்வியூவாக நிறையா பேசுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் போஸ்ட் இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீ இன்டர்வியூவில் இது எப்படி இருக்கும், இந்த சாங்கே எப்படி இருக்குது, ட்ரெய்லரே எப்படி இருக்குது, அப்போ உள்ள எப்படி இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்புகளோட இது இப்படி தான் இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் போஸ்ட் இன்டர்வியூவில் அதை பார்த்து செலிப்ரேஷன் மூடு நான் அப்படி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட எல்லாருமே கேள்வியை கேட்டிருப்பாங்க, இது எப்படி பண்ணீங்க, இந்த சீக்வன்ஸ் எப்படி நடந்தது. அதெல்லாம் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டான்ஸுன்றது எல்லாருக்குமே வந்துடும். ஆனால் அந்த மேனரிசம் அப்படின்றது நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒத்தருவாலேருந்தே போய்டுவோமே. ட்ரைலரில் அந்த பாட்டு பார்த்ததுலேருந்தே ஒரு வைப்பு, ட்ரைலரில் ஒரு கட்டு வந்ததுலேருந்தே ஒரு வைப்பு. வில்லன் இது வரைக்கும் இப்படி ஒரு பாட்டில் இப்படி ஒரு வைப்பில் ஒரு வில்லன் ஓப்பன் ஆகி நான் பார்த்ததே இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மேனரிசம் எப்படி, அந்த பேபிள் ஷிப் எதாக இருந்தாலுமே அந்த மேனரிசம் என்ன நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். புரியுது. அது அர்ஜுன் தாஸ்க்காக நீங்கள் ஸ்பெஷலாக எடுத்தீங்களா, ஆர்எல்ஸ் இது இப்போ கொடுத்தா எல்லாருக்கும் வைப்பு செட் ஆகிடும்ன்ற ஒரு மேனரிசம் கொடுத்தீங்களா? ஆக்சுவலி இப்போ படம் வந்துருச்சு, ஸோ இப்போ சொல்லலாம். ஸோ ஸ்பாய்லராக பேசுறது தப்பு இல்லை. என்ன விஷயம்னா நீங்கள் ஸோ 2 பேர் இருக்காங்க, ஜானி ஜாமி. இப்போ ஜானி வந்து அவரோட காஸ்டியூம்லேருந்து ஒரு மேனலிசம்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒரு காஸ்டியூம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக மெச்சூர்டாக, ப்ளஸ் கலர் பேலட்டுமே ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி ஸ்டோன்டாகவே இருக்கும். பட் ஜாமி அப்படி கிடையாது. ஜாமி வில் பி ஃப்ரீக். ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது பேபிள் அந்த மாதிரி ஒரு ஷிப்பு, ஓகே, ஸ்பெயினில் அப்படி ஒரு கிளாஸான ஒரு ஆள் தமிழ் பாட்டு பழைய பாட்டு கேட்குறாருன்னா அப்போது அதுலேயே எனக்கு வந்து டீகோட் ஆகிடுச்சு. ஸோ மேனலிசம் ஷுட் பி திஸ் திங். ஸோ அவரோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் த எக்ஸ்பிரஷன் அண்ட் மேனலிசம் ஷுட் பி மதுரை வைப் தான். ஸோ நாக்கு ஆமாம் மதுரை வைப், எஸ் மதுரை வைப் தான். ஸோ நாக்கு கடிச்சிட்டு ஆடும் போது இட் ஹாஸ் பீன் டேக்கன் பிகர் திங். ஏன்னா அந்த ஸ்டெப் நீங்கள் கொடுத்தது ஒரு மாதிரி எப்படி, அது வந்து நார்மலாக கொடுத்துருக்கலாம். அது அந்த பல்லை கடிச்சிட்டு அந்த நாக்கை கடிச்சிட்டு கொடுக்குற ஒரு விஷயம் அதுவாக இருக்கட்டும். அதுக்கடுத்து வரக்கூடிய நிறையா விஷயங்களுமே நீங்கள் சொன்ன மதுரை பெக்யூலராக மதுரையை சூஸ் பண்ணது இல்லைன்னா அந்த அந்த ஊருக்கார ஃபீலிங் இல்லாடி ரொம்ப பேடாது அப்படிங்கிற மாதிரி அதை சூஸ் பண்ண காரணம் என்ன ப்ரோ? ப்ரோ அதுதான் ப்ரோ அந்த சாங்கோட இம்பாக்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னும் அந்த சாங் வந்து பெரிய லெகசி படைச்ச சாங் ப்ரோ. ஓகே, ப்ளஸ் ராஜா சார் லெஜெண்ட் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நம்ம வந்து ₹1 கேட்டிருக்கோம். இப்போ அண்ணன் இருக்கார், கேமராமேன் இருக்கார், நீங்களுக்கு இப்போ அங்கே டான்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க ப்ரோ, அவங்க வைப் ஆகிட்டாங்க ப்ரோ. எத்தனை வருஷம் பாட்டு ப்ரோ அது, அதை கேட்டு வைப் ஆகி என்ன சாங் இது, என்ன மாதிரி மியூசிக் இதுன்ற மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அப்போது படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த பாட்டு எனக்கு கிடைக்குமானோன்னே, இல்லை இது ஓல்ட் சாங் தான், நீங்கள் யூடியூப்பில் இருக்க எடுத்துக்கோங்கன்னா. நாங்கள் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம்ல ப்ரோ, முடிச்சுட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், பேக் சீட் ஃபுல்லாகவே அவங்க தான். அவங்கள எல்லாருமே ஸ்பீக்கரில் போட்டு வைப் பண்ணிட்டு வராங்க ₹1 இந்த பாட்டை. ஸோ அவங்களே அந்த லெவலுக்கு இருக்கும் போது அப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஸோ கேரக்டரைசேஷன் இப்படி இருக்குது. ஜாமியோட கேரக்டரைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டு, ஒரு மாதிரி எனர்ஜி. அங்கே நம்ம பருத்திவீரனோட சாயில உள்ள தூக்கி போட்டோம்னா அது ஒன்று கிடச்சதில்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதான் மேஜிக். ஒரு பக்கம் இந்த மேஜிக்லேருந்து கடந்து அப்படியே கிளைமேக்ஸ் போனோம்னா அங்கே ஒன்று சொல்லிட்டாங்க, மை ஆல் டைம் ஃபேவரட் ப்ரோ. அப்படியா? அதை பார்த்தீங்கன்னா அந்த ஹிப் ஸ்டெப்புக்கு பயங்கரமான ஃபோன் வச்சுக்கோங்களேன். அதை ஒரு பக்கம் ராஜு மாஸ்டர் போட்டிருப்பாரு. அவர் ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும்,
பிரியா வாரியர் போடுறாங்க அப்படின்றத தாண்டி அர்ஜுன் தாஸ் எப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு அதை நான் சொல்லணும். அது அந்த ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக அவர் போட்டு அந்த உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி ஸ்டெப்பு அதெல்லாம் எப்படி கரெக்டாக நீங்கள் நினச்சிருந்தா வேறு ஸ்டெப்பு கொடுத்துருக்கலாம். அதை ரீக்ரியேஷன் பண்ணணும்னு கொடுத்தீங்களா அதை? ப்ரோ அது பிளான்டாகவே ப்ரோ, அதுவும் ஒரு கல்ட்டு ப்ரோ. ராஜு மாஸ்டர் கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். ராஜு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ணோம், அங்கே தான் வேலை செஞ்சு வந்தோம். ஸோ இப்போ அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறோம். இப்போ அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஒரு டிவி இருக்கும், டிவிக்கு வெளியில் அதே காஸ்டியூம் போட்டு ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க, அதே ஸ்டெப். ஸோ அது ரீக்ரியேஷன்ன்றது இப்படி பண்ணலாம், அவங்களுக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் அந்த பாட்டுக்குன்னு ஒரு ஹை இருக்குது ப்ரோ. அதை எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணாமல் அர்ஜுன் சார் ஆட வச்சது, இப்போ ராஜு மாஸ்டர் லெவலுக்கு அர்ஜுன் சார் ஆட வச்சது தான் அங்கே மேன். அதனால தான் இப்போ நீங்கள் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் சார் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அவர் வந்து டோட்டலாக ப்ரோ ஷூட் முடிப்பார் ப்ரோ. ஷூட் முடிச்சுட்டு நேராக ரிஹர்சல் வருவார் ப்ரோ. ஷூட் முடிக்கிறக்கே 9 ஆகிடும், நேராக ரிஹர்சல் வருவார், டான்ஸ் ஆடுவார். ஒரு 10 மணி 11 மணிக்கு 2 ஹவர் டான்ஸ் ஆடுவார், ரூம் போவார். ஓகேவா? அவர் ஃபுல்லாக டேட்டூஸ் இல்லையா, அவர் ரெடி ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் ப்ரோ. ஓகே, இப்போ ஷூட் வந்து ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நாங்கள் ஒரு 6 o'clock ஸ்பாட்டில் இருக்கோம்னா அவர் 4 மணிக்கே இருப்பார் ப்ரோ, டேட்டூஸ் போட்டுக்கிட்டு இருப்பார். அவரும் சரி, சாரும் சரி. ஸோ அந்தளவுக்கு அந்த டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால அது இப்போது எல்லாருமே பேசுகிறோம். நீங்கள் கேட்குறீங்களே அர்ஜுன் சாரை நான் இப்படி பார்த்ததே இல்லைன்றது, அது ஹாப்பி ப்ரோ. அது அவருக்கு பயங்கர ஹாப்பி. நம்ம அப்படி ப்ரெசென்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுது. ப்ளஸ் இன்னும் சொன்னாங்கன்னா, ஒரு கல்ட் என்றைக்குமே வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. இப்போ நீங்கள் அது வந்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அதை கொண்டாடும் போது ஐ திங்க் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணல, அது ஜஸ்டிஃபைஸ் ஐ டிட் பெட்டர், ஐ டிட் பெஸ்ட் அப்படின்ற பெஸ்ட் அதை ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஏன் திரும்ப அதை சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் அஜித் சாரை பார்த்துருப்போம் வேரியஸ் ஃபிலிம்ஸில், ஒரு பக்கம் டான்ஸராக, கோரியோகிராஃபர், அவரே பல விஷயங்கள் பண்ணியிருப்பார். பட் அர்ஜுன் தாஸை வந்து இவ்வளோ நாள் ஒரு நல்ல பேஸ் வாய்ஸ் இருக்க ஒரு வில்லனா, அப்படி இல்லையா ஒரு டென்ஷன் கேரி பண்ணுறவரோட முதல்ல ஒரு கிளாஸாக காமிச்சது ஆதிக் ப்ரோ ஒரு பக்கம், அவரை இந்த மேனரிசம்குள்ளே காமிச்சது நீங்கள் தானே. அதனால தான் திரும்ப நான் அதை உங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணுறப்போ அஜித் சார் கூட வேலை பார்க்குற ஒரு விதம் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, எல்லா டேரக்டரும் இன்டர்வியூ பண்ணுறப்போ 100% என்னோட ஃபிலிம், 50% அவரோட ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் டான்ஸோ இல்லைனா உங்களோட இன்புட் இருக்கும்போது அது அஜித் சார் எவ்வளோ அவர் வந்து உள்ளே தலையிடுவாரா, இல்லை 100% நீங்கள் சொல்கிறத கேட்டே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? சார் ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து சார்கிட்ட வந்து டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் பின்னாடி டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அஜித் சார் சார் பின்னாடி. ஓகே, அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன படத்தில்? நான் டான்ஸராக வந்து இதுலேருந்து ஏகன்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏகன், ஓகேங்களா, எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, அதுலேயும் இருப்பேன். அப்புறம் இன்னொரு சாங்கில் இருப்பேன். பயங்கர வைப்பில் தான் நீங்கள் ட்ராவலே பண்ணுறீங்க. ப்ளஸ் அப்புறம் ஆரம்பமில் அடடாட ஆரம்பம், அப்புறம் அந்த ஹோலி சாங்கில் இருப்பேன், பக்கத்தில் ஆடி இருப்பேன். என்ன இருந்தாலும் அதார்லேயும் சார் பக்கத்தில் ஆடி இருப்பேன். வீரம்லேயும் ஆடி இருப்பேன் சார் பக்கத்தில். ஸோ சார் வந்து என்னை பார்த்துருக்காங்க, ஹீ நோஸ். ஓகேங்களா? இப்போது கட் பண்ணால் ஜிபியு. ஓகே, ஜிபியூவில் வந்து சார் வந்து என்னை மாஸ்டராக பார்க்குறாங்க. என்னை வந்து டான்ஸராக இருக்கும்போது அசார், ஹாய் அசார் எப்படி இருக்கீங்க, ஹாய் ஜி, ஹசார் ஜி, ஜி கன்ஃபார்மாக வந்துடும் சார்கிட்ட. இப்போ என்னை வந்து மாஸ்டராக இருக்கும்போது அவர் என்னை மாஸ்டர் தான் கூப்பிட்டாரு ப்ரோ. அந்த போஸ்டிங் டெசிக்னேஷனுக்கான சார் ஏன் சார் மாஸ்டர்னு கூப்பிடுங்க, யூ கேன் கால் மை நேம்னா நோ. இந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியும். யூ ஆர் மாஸ்டர் ஃபார் மீ, மாஸ்டர் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்கிங் மீ ஒன் மோர். நீங்கள் ஒன் மோர் வந்து கேட்கலாமா வேணாமா அந்த விஷயம் தயக்கம் இல்லாமல் கேளுங்க. எவ்வளோ ஒன் மோர் வேணால் நான் பண்ணுவேன். பட் நாங்கள் சார் ஆடுறது பார்த்தோன்னே பிளாஸ்ட்டு தான் ப்ரோ. ஸோ அதெல்லாம் வந்து அது ப்ரோ, நான் ஆதிக்கு அண்டு ஹரிஷ் 3 பேர் நாங்கள் எப்படின்னா, ரோஹினி தேட்டர் இருக்குல்ல ப்ரோ, ரோஹினி தேட்டர் மேலே ஒரு டிக்கெட் கவுண்டருக்கு மேலே ஒன்று அடுத்த படம் வரப்போகுது ஒன்று வரும்ல ப்ரோ, அது ஏற்றுறதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு கூட்டம் ஒன்று நிற்கும்ல ப்ரோ, அந்த கூட்டத்தில் 3 பேர் நின்று பார்த்துட்டு இருக்கிற கேங் ப்ரோ நாங்கள். சரிங்களா? அப்படி ஒரு ஃபேன் பாய்ஸ் நாங்கள். ஸோ அவரோட ஓப்பனிங் எப்போ தேட்டரில் வரப்போகுது நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ப்ரோ, எப்போ வரப்போகுது இந்த இப்போ அதை நாங்கள் கட் பண்ணால் ஆதிக் உங்களோட படம் மேலே ஏறிட்டு இருக்கு. இல்லை படம் அப்படி இல்லை ப்ரோ, அது ஹாப்பி தான். பட் என் ஃப்ரெண்டு, என் நண்பர் ஆதிக் சாரை டைரக்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர் மார்க் ஆண்டனின்னு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் அதில் நமக்கும் கொலாபரேஷனாக ஒன்று சாரோட இதுதான். சார் சொன்னாங்க, கோ வித் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் மார்க் ஆண்டனி. ஓகே ஃபைன் அசார், நோ, அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததும் என்னை நம்பினதுக்கும் இது. ஸோ அதுதான் ப்ரோ. அங்கே போயிட்டு ஷூட் பண்ணும்போது அந்த மானிட்டர் இருக்குல்ல ப்ரோ, ஷூட் பண்ணுவோம் ப்ரோ, மானிட்டர் இருக்கும். சார் இருக்கும் போது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஓகே ஃபைன், ஆல் ஃபைன். பிரேக் டைமில் சார் வந்து கேரவன் போவாங்க. அந்த மானிட்டர் இருக்குல்ல ப்ரோ, அந்த மானிட்டர் தேட்டராக மாறிட்டோம் ப்ரோ. எங்களுக்கு ஆடியன்ஸாக மாறிடுவோம், நாங்கள் தேட்டராக மாற்றிடுவோம் ப்ரோ.
ஏன்னா டிஐடி கன்வர்ஷன் நடக்கும் ஓகேங்களா, அங்கே உட்காந்துரும் ப்ரோ. வரதெல்லாமே விசில் தான் ப்ரோ. அது சாருக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் தெரியாது. ரசிச்சுட்டே இருப்போம்ல. ஆமாம் ப்ரோ. அது ப்ரோ வேற ப்ரோ. அது இட்ஸ் சாருக்குன்னு ஒரு செம்ம ஸ்டைல் இருக்குது ப்ரோ டான்ஸிங்கில். சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த சாங் பண்ணும்போது சாருக்கு வந்து கோட்டு. ஸோ எனக்கு வந்து ஸ்டைல் ஐகான் ஃபார் சூட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் தான். ஓகே. ஸோ சார் வச்சு நான் கோட்டில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி தான் அந்த மூவ் பிளான் பண்ணோம். அப்புறம் இது அவரோட ஐகானிக் இது. ஆமாம், ஆளுமாடோ. ஸோ இதை வச்சு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனா அதை அழகாக சப்போர்ட் பண்ணி நைட்டு 2 மணி வரும் அந்த ஷூட்லாம் பண்ணும்போது சார் அழகாக வந்து குழந்த மாதிரி வேலை பார்த்து ஹாப்பியாக எல்லாருமே கம்ஃபர்டபுளாக வச்சு கரெக்டாக உங்களுக்கு ஓகேவா ஆல் ஃபைன், யூ வாண்ட் டு டூ ஒன் மோர் ஐ கேன் டூ, ஐ வில் டூ அப்படின்னு சொல்லி அழகாக எங்களை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டு இப்போது ரிசல்ட் அதான் ப்ரோ. நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலாக ஆதிக் பிரதரை இன்டர்வியூ எடுக்கிற சான்ஸ் கிடைச்சி கடைசி நேரத்தில் ஒரு விஷயத்தினால தவறி போச்சு. அதனால் இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயம் உங்ககிட்டே உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உடைக்கிறீங்களா? டு பி ஃபேக்ட் உடைச்சே பேசுவோமே. இங்கே ஒரு கிரிட்டிக் வச்சாங்களே, பொதுவாக ஒரு கிரிட்டிக்கே வச்சாங்க அஜித் சார் மேலே. அவர் வந்து டான்ஸே ஆட மாட்டார், அவர் வந்து நிற்பார் சும்மா கையாட்டுவார் காலாட்டுவார், அவர் ஆட மாட்டார். நீங்கள் வந்து ஏகன்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏகனில் அந்த எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, அதுலேருந்து அதார் எதுலேயோ அவரோட மாஸ் மூவ்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மித்த அங்கே உடப்பமே. அஜித் சார் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அவர்? ப்ரோ பயங்கரமான பெர்ஃபார்மர் ப்ரோ. ஹி வில் ப்ரோ. அவர் வந்து ஒரு மூமெண்ட்டு வந்து நோ அது மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நம்ம என்ன மூமெண்ட் போட்டாலும் பண்ணுவாங்க ப்ரோ. பண்ணுவார், பண்ணாமல ப்ரோ. நீங்கள் எல்லாருமே பைக்கு காரு ஸ்டன்ஸில் டான்ஸும் அவர் பண்ணுவார் ப்ரோ. அவர் வந்து இதை மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை என்னை விட்டுருங்க, என்னோட ட்ராவல்லேருந்து அவரோட ட்ராவல்லேருந்து அவர் கீழே முட்டி போட்டுலாம் ஆடி இருக்கார் ப்ரோ. அப்போது ப்ரோ எப்படி ப்ரோ ப்ரோ நான் தப்பு சொல்ல ப்ரோ. அது அந்த எல்லாருக்கும் ஃப்ரெண்டு பாட்டு ஏகனில் தான் முட்டி போட்டு அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த பின்பு நான் ஸ்பின் பண்ணி டவுன் போவார் ப்ரோ. அது பண்ணியிருப்பாரு. வரலாறுல ப்ரோ, வரலாறுல கிளாசிக்கல் ஆடி இருப்பார் ப்ரோ. அது யாருக்கும் ப்ரோ. அது சிவசங்கர் மாஸ்டர்கிட்ட போயிட்டு முறையாக அதுக்கான அந்த பதாக்கம் 3 பதாக்கம் சிம்பிள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. போஸ்டர்ஸ் அந்த அந்த அது ரொம்ப அவ்வளோ டெடிக்கேட் ப்ரோ. அப்போ எப்படி ப்ரோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ப்ரோ. எனக்கும் இல்லை ஏன்னா இதை சொன்னால் கிரிட்டிக்காக குற்றமாக மாறிடுமேன்றதுக்காண்டி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து நியாயப்படுத்துறாங்க. அஜித் சார் வந்து சர்ஜரி பண்ணார், அந்த சர்ஜரி பண்ணதுனால அவர் டான்ஸ் ஆட மாட்டார், ஸ்டண்டே பண்ணுறாரு, டான்ஸ் ஆட மாட்டார் ப்ரோ. அதான் ப்ரோ. நோ ப்ரோ. இல்லை ப்ரோ, அந்த கேரக்டர் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் சார் வந்து ஹீ வில் ஃபாலோ ஹிஸ் கேரக்டர். இந்த கேரக்டர் இப்போது ஜிபியூவில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பயங்கரமாக இருக்குது, வைப்ரண்ட்டான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. துணிவில் ஒரு மாதிரி கிளாஸான கேரக்டர், ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர், அந்த கேரக்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க தவிர அஜித் சாராக ஃப்ரேம்குள்ளே இருக்கவே மாட்டார் ப்ரோ. அவர் கேரக்டர் தான் ஃப்ரேம் கட் ஆனது நேச்சுரலாக கேஷுவலாக அஜித் சார். உங்களுக்கு எப்போ ப்ரோ தெரியும் ஜிபியூ வந்து ஆதிக் பிரதர் பண்ண போகிறாரு, அதில் நீங்கள் தான் கோரியோகிராஃப் பண்ண போகிறீங்கன்றது எப்போ தெரியும் ஃபஸ்ட்டு? ப்ரோ 2 சினாரியோ இருக்குது ப்ரோ. ஒரு சினாரியோ வந்து வென் ஐ வாஸ் டூயிங் எஸ்கே ப்ரொடக்ஷனில் அடுத்தது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், தர்ஷன் ஹீரோ ஓகேங்களா. அப்போது வந்து எனக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆதிக்கு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் மார்க் ஆண்டனி பண்ணேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னோடனே அது வந்து ஜெயிலேருந்து இறங்கி வெளில வர்றாருல ப்ரோ. ஃபஸ்ட்டு டைம் ஜெயிலேருந்து வெளில இறங்கி வர மொத்த க்ரௌடும் ஒன்று அந்த அந்த ஒரு 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 இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஜெயிலேருந்து வெளில வர ஃபுல் சூட்டில் வெளில வருவார். அது முன்னாடி வரைக்கும் ஜெயில் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருப்போம். சூட் வந்து பேக் ஷாட் தான் காமிச்சிருப்போம், ஃப்ரண்ட்டை காமிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் பண்ணோன்னு ஓகே ஃபைன் கிட்டன் ஹாப்பி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனது வந்து வென் ஐ வாஸ் டூயிங் விஜய் சித்து விளாக்ஸோட விருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம். அப்போது எனக்கு வந்து ஆதிக் ஃபோன் அடிச்சு, பாப்பா வெல்கம் ஆன் போர்ட் ஜிபியூ, காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னாரு. அப்புறம் பயங்கர ஹாப்பி. அங்கேருந்து பேர் வந்தது அப்போ தான் ஃபஸ்ட் லுக்கில் இந்த 32 years ஆஃப் அஜித் சார்னு போட்டோம். அதில் நம்ம பேர் வந்தோடனே ஹாப்பி ஆயிடுச்சு. அது மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்கும்ல. ஆமாம் ப்ரோ. இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் சேவர் தான் ப்ரோ. இந்த கேள்வியை நான் கேட்டது காரணம் என்னன்னா ப்ரோ, ஏன் உங்களுக்கு தெரியும் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டது, இதுக்கு முன்னாடி அஜித் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம். லைக் விடாமுயற்சி எடுப்போம், விடாமுயற்சியாக இருக்கட்டும், அது கூட நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்க பார்த்தா வந்தது. அது முன்னாடி விசுவாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், இதிலலாம் வந்து அஜித் சார் ரொம்ப குரூஷியலாக இது மாதிரி ஒரு மாசாக எல்லாரும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவர் போடுற ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், அந்த 98 சுல்தானாலாம் அந்த ஒரு ஸ்டாகு, அதுக்கப்புறம் அந்த ஆலுமா டோல்மா, இதெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல. ஸோ இதுக்காக எப்படி அஜித் சார் வந்து இதில் காம்ப்ரமைஸ் ஆனார், எப்படி கன்வீனியன்ஸ் ஆனார், அப்படிப்பட்ட பர்சன் தானே அவர்? காம்ப்ரமைஸ் கேரக்டரைசேஷன் தானே ப்ரோ. ரெட் ட்ராகன்ற கேரக்டர் இப்படி தான் ப்ரோ பண்ணுவோம், இப்படி டைரக்டர் அப்படி தான் எழுதியிருக்காங்க.
ஸோ ஹீஸ் ஜஸ்டிஃபைஸ் ஃபார் த கேரக்டர். யூ ஆர் நாட் அ ப்ரூட்டல் வில்லன், எல்லாம் கலந்த ஒரு ரெட் டிராகனோட அது அப்படிதான். ஸோ ஹீ கேன் ஸ்மைல், he can be happy, he can be good, he can be bad, he can be ugly, right? ஸோ அதுலேயே டைட்டிலே வந்துருச்சுல்ல. ஸோ அந்த ரெட் டிராகன் கேரக்டர், அந்த கேரக்டருக்கு தான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பர்ஃபெக்டாக தானே இருக்குது. இப்போ இவர் ஆதிக் பிரதருக்கே தெரியும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் கொடுப்பீங்க, எப்படிப்பட்ட கொரியோகிராஃபர் இருக்குன்னு. நீங்கள் மார்க் ஆண்டனி பண்ணதில் இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு வேவ் இருந்திருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தது? ஓகே, நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பீங்க, நம்ம கொடுக்குறது ஆதிக் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு ஹோப். ப்ரோ டைரக்டர் ஆதிக் பொறுத்த வரைக்கும் ப்ரோ ட்ரஸ்ட்டு ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு ஆதிக் அவர் வந்து நாங்கள் ஆக்சுவலி காலேஜ்லேருந்து, அவர் காலேஜ் படிக்கும்போது நான் டான்ஸராக இருந்தேன். அப்போலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. அவருக்கு வந்து என்னை டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ஆசை. ஓகேங்களா, த்ரிஷால் நயன்தாராவில் தான் அவர் வந்து அவர் என்னை கேட்டார் மாஸ்டர் ஆகிட அப்படின்னு. பட் நான் வந்து ப்ரோ ஃபிலிம் இஸ் அ ஹிஸ்ட்ரி ப்ரோ எப்பயுமே. பட் நம்ம முறையாக இன்னும் ட்ரைனிங் இல்லாமல் இருந்தால் அது தப்பு. முழுமையாக கற்றுக்கிட்டு வரணும். இல்லை பொறுமையாக இல்லை. அந்த டைமில் ஐ வாண்ட் சம் ட்ரைனிங். அப்போ ராஜு மாஸ்டர் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம். ஸோ எனக்கு அந்த டைம், ஏன்னா 22 இயர்ஸ் எனக்கு அப்போது, அவருக்கும் சரி எனக்கும் சரி. அப்போ அவர் டைரக்ட் பண்ணுறாங்க, நம்ம டான்ஸராக இருக்கும். ஸோ நான் அதுக்கான மெச்சூரிட்டி எனக்கு தேவை அப்படின்னு நான் சரி இல்லைப்பா எனக்கு இன்னும் கற்றுக்கணும் ஆசை இருக்குன்னு. ஓகே ஃபைன். அப்புறம் எனக்கு மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நித்யானந்தாவோட வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சாங் இருக்குது ப்ரோ அதில். அது வந்து பட் அந்த படம் வந்து முடியல. அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதில் வந்து என்ன அவர் வந்து ஓகே ஹீஸ் கேப்பபிள் ஃபார் ஒர்க் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தது தான் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனியில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சாங், அந்த சாமி சாங். அதுவும் ப்ளஸ் எஸ்ஜே சூர்யா சாரோட ஓப்பனிங் சாங். அப்புறம் பஞ்சு மிட்டாய் சேலக். ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ்லலாம் கொடுத்ததுனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னு அதை எலிவேட் பண்ணும்போது ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு மாஸ்டர் இப்படி ஒன்று பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம் இப்படி வரலாம்லன்னு சூப்பர். ஸோ அந்த எக்ஸைட் ஆகும்போது ரேப்போ பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் இதில் ஜிபியூவில் கொடுத்துருக்காங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்ததா? மார்க் ஆண்டனியில் மட்டும் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி ஃபைட் சீக்வன்ஸை வச்சு முடிச்சு விட்டேன், இதில் மட்டும் ஒத்த ரூபாயும் தரேன் பாட்டில் மட்டும் கோரியோகிராஃப் வச்சுட்டி அப்படின்ற மாதிரி ஆதிக் பிரதர்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லைப்பா, அவர் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பேப்பரில் பார்க்கும்போது ஒத்த ரூபா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், ஒத்த ரூபா இங்கே வந்து ஏன்னா ஜானி ஜாமி ப்ரோ 2 பேர் ஃப்ரேமில் இருக்காங்க. ஓகேவா, 2 பேர் சண்டை போடுறாங்க. ஓகேவா, இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஆதிக் பிரதர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா, ஆதிக் பிரதர் வந்து ஜானியை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டார். எனக்கு வந்து ஜாமியை ஃபுல்லாக நீ பார்த்துக்க. எனக்கு ஏன்னா அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரேமில். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவார், மூன் வாக் பண்ணுவார். ஸோ அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அது ப்ரோ அது டேரக்டர் நமக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் ப்ரோ. அது நிறைய பேர் கொடுப்பாங்க. அது ட்ரஸ்ட் வேணும் ப்ரோ. அது ஆதிக்கு மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சது. அந்த சாங் செலெக்ஷனில் எப்படி ப்ரோ அவர் பண்ணுறாரு? அதுவும் கிளைமேக்ஸில் அவ்வளோ டென்ஷனாக ஒரு ஃபைட் போகும், என் மனசை கெடுத்து அவன் கூட போறியன்னு ஒரு பாட்டு. அந்த சாங் செலெக்ஷனில் எப்படி ப்ரோ அவருக்கு வருது? ஒரு கரண்ட்ல ஆக்சுவலி அப்போ வரும்போது அது வரல ப்ரோ. அப்போ ஷூட் பண்ணும்போது பட் அந்த சீக்வன்ஸ் எழுதுனது இருந்தது. இங்கே வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாறப்போகுது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாறும்போது ஒரு வியர்டான ஒரு சாங் வரப்போகுது. அதுக்கு இதெல்லாம் எப்படா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் சாரோட ஐகான் ஒன்று வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த வியர்டான சாங் வந்து அப்போ ஷூட் பண்ணும்போது வேறு இருந்தது. ஓகேங்களா, அது நம்ம இப்போ சொல்ல வேண்டாம், அது வரல. ஓகே, அப்போ ட்ரெண்டில் வந்து இந்த பாட்டு வந்த உடனே டோட்டலாக இட் வாஸ் பிளாஸ்ட். அது வந்து அது எனக்கே மேஜிக் தான். நான் தேட்டரில் தான் அதை பார்த்தேன். அது முன்னாடி வரைக்கும் நான் பார்க்கல. எடிட் கட்லேயும் நான் ஃபைனல் கட்லையும் பார்க்கல. நீங்கள் ஃபைனல் கட்டில் வந்து எனக்கு ஃபைனல் கட்லாம் நாங்கள் டிசம்பர் அப்போவே முடிச்சிட்டோம் ப்ரோ. அந்த போர்ஷன் ஸ்பெயினில் இருக்கும் போதே விஜய் சார் வந்து ஃபாஸ்டஸ்ட் எடிட்டர் ப்ரோ. நம்ம ஷூட் பண்ணிட்டு வரதை நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் எடிட் ஷூட்டில் பார்த்துடலாம். அவர் அங்கே கட் பண்ணிக்கிட்டே இருப்பார், பட்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த சைடு அபி சார் கேமராமேன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணுவார். செம்ம ஃபாஸ்ட்டாக டிஸ்கஷன் வந்து முன்னாடி நாள் நைட்டே மொத்த பேரையும் கூப்பிட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஆதிக்கு வந்து பயங்கர ஃபாஸ்டஸ்ட்டு டேக்கர். கிட்டத்தட்ட 55-60 ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணுவார் ஒரே நாளில், பர் டே பிளான் பண்ணி அதை வந்து மோஸ்ட் ஆஃபாக முடிச்சிடுவார். அவர் திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவார், திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ராலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆதிக்கோட ஸோ அந்த ரேப்போ இருக்கும் போது ஸோ எல்லாமே ரெடியாகவே இருக்கும். எவ்ரிதிங் வில் பி ரெடி. ஸோ ட்ரெண்டில் பயங்கரமாக ஹி ஃபாலோஸ் ஆதிக். ஸோ அதனால இருங்க பாய், 10 கிலோ கறி வேணும் பாய், அதுக்கப்புறம் பணத்துக்காக அந்த சாங்.
ஸோ அது கரெக்டாக ஃபில் ஆன் பிளேஸ் ஆகும்போது அது கரெக்டாக அந்த அந்த டைமில் அந்த டைம் லைனில் நம்ம இருந்தோம். ஸோ அதனால் கரெக்டாக அது கிராப் ஆகி உள்ளே போட்டதுனால இட் ஒர்க்ஸ். இப்போ ராஜு மாஸ்டரோட சிஷியன் அப்படின்றதுனால கேட்குறேன், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு பார்த்தாரா சார்? பார்த்துட்டு என்ன சொன்னார்? இல்லை நீங்கள் அவருக்கு அமிச்சிங்களா? இல்லை தெரில நம்ம தெரில. பட் ஜப்பான் குமார் கிட்ட வந்து சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதை நாங்கள் மிஸ்யூஸ் மட்டும் பண்ணலை, மாஸ்டர் இஃப் இட்ஸ் கம்ஃபர்டபுள் நான் மாஸ்டரை மீட் பண்ணணும், நான் பார்க்கணுன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் ட்ரெண்டுனால நானும் ட்ரெண்டை வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தீங்க, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அதை கேள்வியாகவே கேட்குறேனே, சொல்லுங்க. கையோடு லோகருக்கு ஒரு லெக் ஸ்டெப்பு, ஆமாம், பிரியா வாரியருக்கு ஒரு ஹிப் ஸ்டெப்பு, அடுத்து யாருக்கு என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி கொண்டு நீங்கள் தானா? நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்தேன். இல்லை தலைவா, அது ஃபில் அண்ட் பிளேஸ் தான். மாஸ்டர் ஆகி ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி மாஸ்டர் ஆகணும், 7 இயர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இயர் தான் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ தான் நமக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இட்ஸ் ஃபில்லிங் பிளேஸ். ஓகே, ஸோ அது என்ன சொல்கிறது, அதனால தான் என்ன பண்ணுறது ஜஸ்டிஃபை எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஒர்க் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுதுங்கிறதுனால அது சும்மா ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டேன், அவ்வளோதான். இப்போ ஒரு சாங்கும் இல்லைனா அதில் வர டான்ஸும் ஒரு டைமில் வந்து நல்லா நோக்கி பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக விட்டு சாங்கில் வரக்கூடிய அந்த சைடு ஸ்பேஸ் அட்மாஸ்பியர் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு ரொம்ப வைரல் ஆகுதுல்ல. ஒரு பக்கம் இப்போ ட்ராகன் உங்களுக்கு ஒரு நல்ல நேம் எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபியு அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக உங்களுக்கு இன்னும் புட் பண்ணுது. அடுத்த படத்துக்கு இன்னும் நம்ம வந்து எல்லாரும் எக்ஸைட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுக்கணும், ஒரு இடத்துக்கு தள்ளுது தானே இது. ஆமாம் ப்ரோ, அது ப்ரோ தான் ப்ரோ, நம்ம அதுக்கு தான் ப்ரோ ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஒரு டைம்லலாம் ஒர்க்கே இல்லாமல் சும்மா உட்காந்து டைமில் எல்லாருக்குமே அந்த ட்ரை ஃபேஸ் இருக்குது ப்ரோ, உங்களுக்குமே இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஓகேவா, எல்லாருக்குமே இருக்கிறது தான். அந்த டைமில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அதுவும் கரெக்டான ஃபில் அண்ட் பிளேஸ் வரும்போது, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற போது அதுக்கான ப்ரெப் ஒர்க் பெருசாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ப்ரோ. ப்ளஸ் நியூஸ் என்னன்னா, சினிமாவில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வந்து ஒரு டைம் லைன் இருக்குது ப்ரோ, அந்த பெரிய டைம் லைன் இருக்குது. அந்த டைம் லைனில் படிப்படியாக நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து முதல்லலாம் டான்ஸ் கிளாஸுக்கு போய் டான்ஸ் கற்றுப்பாங்க, இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அது ஒரு வைப், அது ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி ஆகிடுச்சு ப்ரோ டான்ஸ். இப்போது ஹாப்பியாக இருந்தால் டான்ஸு, ஆமாம் ஹாப்பியாக இருந்தாலும் டான்ஸு, டென்ஷன் ஆகி பிரேக்கப்னாலும் டான்ஸ் தான், அந்த சோனில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்குது ப்ரோ. அது ஆஃப் கேமில் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய பர்சன் இல்லைனா அந்த மொமெண்ட் இருந்தது அவங்களுக்கு ஷூட்டில் ஆஃப் கேமில் வைப் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலியாக இருந்தால் அதுக்கு ஒரு டான்ஸு, நல்லா ஷார்ட் வந்துருச்சுன்னா ஒரு டான்ஸு, திடீர்னு பசங்களாம் பேசியிருக்கும் வைப்பில் ஒரு டான்ஸ் ஆடுறது. இது மாதிரி டீமில் ஆதிக் சாரோ இல்லைனா வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சாரோ இல்லை அஜித் சாரோ இவங்க வந்து தனியாக ஆடணும். சாரு கூட நமக்கு தெரியாது, நம்ம பசங்க டீம் இருக்குங்க. வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. சில சீக்வன்ஸ்லாம் நல்லா அமைஞ்சு வந்துச்சுன்னா ஆதிக் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஹீ இஸ் ஹேவிங் குட் டைமிங் சென்ஸ், நல்லா ஆடுவார். ஓகேங்களா, அவர் கூட ஹரீஷ்னு ஒரு கோட் ஆகிட்டு இருக்கார், அவர் பயங்கரமான டான்ஸர், அவர் நல்லா ஆடுவார் ஒரு மாதிரி. அப்புறம் எல்லாருமே ஒரு சின்ன வைப் தான் ப்ரோ, ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான். சினிமாவுக்கு வரல அப்படின்னா அசர் பிரதர் என்ன ஆயிருப்பார்? சினிமாவுக்கு வரலன்னா என்ன ஆயிருப்பாருன்னா தெரில ப்ரோ. அது வந்துட்டோம்ல, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு வரல இல்லை ப்ரோ, தெரில. அது இல்லாத விஷயத்துக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம்? சினிமாவுக்குள்ளான்னு கண்டிப்பாக ஐடி கம்பெனி தான். இது வேற என்ன, வேற அப்போ இருக்கிற விஷயத்தை பற்றி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போல்லாம் டீ கோடிங் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. குட் பேட் அகலியில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து டீ கோடிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸில் வந்து தலை ஒரு கார் ரோல்ஸ் ராய்ஸில் வருவார், இறங்கி வந்து ஒரு கன் ஷாட் கொடுத்து கிளைமேக்ஸை முடிப்பார். அந்த காரில் பார்த்தீங்கன்னா DIR AK அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 அப்படியா? ஆமாம், அப்படி எழுதியிருக்கு. அப்போ ஆதிக்கு வந்து திரும்ப 2026 படம் எடுக்கலாம் அஜித் சார் வச்சு. நாங்கள் பார்த்தோம், அதனால நாங்கள் கேட்குறோம். நீங்கள் தியேட்டரில் வந்து ரோஹினியில் நின்று தான் ப்ரோ பார்த்தோம். ஓகேவா, நின்றுட்டு தான் பார்த்தோம். ஓகேவா, அவர் சார் ஜீப்லேருந்து கார்லேருந்து இறங்கி வந்தோடனே ஒரு சைட்லேருந்து கன்ஃபிட்டி அடித்தாங்க ப்ரோ. சத்தியமாக அதை நான் பார்க்கல ப்ரோ, எதுவுமே தெரில ப்ரோ, எனக்கு தெரில ப்ரோ. அதை பற்றி எனக்கு ஐடியா. இதோட சீக்வல் வருமா? இல்லை, ஐடியாவே இல்லை ப்ரோ, சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்படி அமைஞ்சா உங்களோட ஃபீல் என்ன வருது ப்ரோ? நான் ஏன் ஃபீலை விடுங்க ப்ரோ, எல்லாருமே ஹாப்பி தானே ப்ரோ. சரி, காத்திருந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டான இயர் நினைக்கிறேன். போயிட்டு இருக்கு ப்ரோ, போக எல்லாமே நல்லபடியாக போகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நல்லா உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு வித்தியாசமான வில்லனை வித்தியாசமான இன்ட்ரோவில் காமிச்சிருக்கீங்க. அதுவே எங்களை வைபுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க் பிரதர். தேங்க்யூ.